Can you tell your name? Saujanya. Saujana. Okay. Today the RCB and the Punjab final match. In your point of view, Kohli will be scored 50 or 100 plus. 100 definitely. Definitely 100. Yeah. Okay. In your way, you tell any message for Punjab or RCB? RCB maybe. Okay. What a message you will be give to the RCB? Easily definitely cup namde. ಈ ಸಲ ಕಪ್ ನಮ್ದೆ. Okay. Thanks for your interview. சார் உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு சுரேஷ். உங்க பேர்? Nandita. சரி ஓகே. உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். உங்களுக்கு ஆர்சிபி பிடிக்குமா இல்ல பஞ்சாப் பிடிக்குமா? RCB. ஆர்சிபி தான். ஓகே மேடம், நீங்க சொல்லுங்க. டிம் டேவிட் பெத்தல் மேட்ச்ல பிளேயிங் 11ல இல்ல. அதை பத்தி அந்த ரெண்டு பேர் விளையாடுறது பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமா? I think பஞ்சாபும் சரி RCB சரி have pros and cons. இப்ப ஸ்ரேயஸ் ஐயர் இங்க கோலி எல்லாரும் இருக்காங்க. I think it will be a good fight finalsல. Depends on the luck யார் ஜெயிப்பாங்களோ. But I want RCB to win அவ்வளவுதான். So I think RCB will win and it will be the cup for their home after 16 years. Okay, 18 years. Yes. Okay brother, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். ஆர்சிபில இப்ப லிவிங்ஸ்டன் ஃபார்ம்ல இல்ல. அது ஆர்சிபிக்கு ஒரு டிராபேக்கா இருக்குமா? கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திடீர்னு அடிக்கக்கூடிய பிளேயர் லிவிங்ஸ்டன். அவன் இந்த ஃபைனல்ஸ்ல அண்டர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு. அவரு பெர்ஃபார்ம் பண்ணலன்னா படிக்கல், விராட் கோலி ஆப்வியஸா இருக்காங்க. அவங்களுக்கு வேணுன்றது லக்கு மட்டும்தான். வருஷம் நல்ல டீம், ஆனா லக்கு கிடையாது, தோத்துருவாங்க. ஓகே, ஆர்சிபியை பத்தி சொன்னீங்க. அதே மாதிரி பஞ்சாபை பத்தி உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ? பஞ்சாப் யங்ஸ்டர்ஸ்ல நல்லா பேக்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிரியான்ஸ்ன்ற சின்ன பையன் 100 அடிச்சான். அப்புறமா கொஞ்சம் கம்மியாயிடுச்சே தவிர மீதி பிளேயர்ஸ்லாம் அதுக்கு ஈடு கட்டி அடிச்சுட்டு வந்துட்டே தான் இருக்காங்க. யாரையுமே திரும்பி பார்க்கறதுலாம் இல்லை. ஸோ அவங்களுக்குமே ஈக்குவல் சான்ஸ் இருக்கு. பட் ஆர்சிபி ஜெயிச்சா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இப்போ பாரு, எல்லா டாப் 4 டீம்ஸ் தான் ஜெயிச்சிட்டு இருக்கு. ஆர்சிபி ஜெயிச்சா கொஞ்சம் பரவாயில்ல. சவுத் இந்தியா ரெப்ரசென்ட் பண்ண மாதிரி இருக்குல்ல. ஐயா உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கஜேந்திரன். நெல்லை கஜேந்திரன் பேரு. நான் நியூமராலஜி பார்த்துட்டு இருக்கேன். யூடியூப்ல நிறைய சேனல் யூடியூப்ல பேசியிருக்கேன். நியூமராலஜி எங்கள் பேரு. அதில் விஜய் அரசியல் கொள்கையிலேருந்து நம்ம தலை அவார்டு வாங்கின வரைக்கும் வாங்குவார்னு சொன்னால் வாங்கினாங்க. அதே மாதிரி படம் சக்ஸஸ் ஆகுது. ரெண்டாவது இப்போ இப்போ கிரிக்கெட் பற்றி கேட்குறீங்க. கிரிக்கெட்டில் கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆச்சு. ஒருத்தன் ஒரு தடவை தோக்கலாம், 2 தடவை தோக்கலாம், 3 தடவை தோக்கலாம். கஜினி மாதிரி 18 தடவை படம் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அதில் நான் ஆணைத்தரமாக சொல்லி ஏற்கனவே நிறைய ஃபர்ஸ்டே சொன்னேன், இவங்க தான் லீடிங்கில் வருவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி இப்போ இன்னைக்கு 2 பேருக்கு தான் போட்டி. இன்னைக்கு தான் ஃபைனல். அதே மாதிரி நடந்துருக்கு, அதே மாதிரி நடக்கலாம். ஏன்னா ஒருத்தன் ஒரு அதாவது அந்த வழி அவனுக்கு தாங்க தெரியும். இத்தனை வருஷம் அவன் எத்தனை இழப்பை சந்திச்சிருப்பான், எத்தனை பேச்சை சந்திச்சிருப்பான், எத்தனை கேவலமான வார்த்தையை சந்திச்சிருப்பான். அதுக்கு கொடுக்குற பதில் அடி ஆண்டவன் இவங்களுக்கு திரும்ப ஜெயிக்க வைக்கிறார். அது மாற்றம் கிடையாது. ஓகே, நீங்க ஆர்சிபி தான் நீங்க ஜெயிக்கொண்டு ஆணித்தரமா நம்பிட்டு இருக்கீங்க. இருந்தா ஆர்சிபில உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் ஏதாவது ஒரு 2 பேர் சொல்லுங்க. அப்படின்னு சொல்ல முடியாது. யாரையும் சொன்னாலும் அவங்க மனசு கஷ்டப்படும். எல்லாருடைய கடின உழைப்பு, அனைவருடைய கடின உழைப்பு, விடாமுயற்சி அவங்களுக்கு இந்த அளவுக்கு கொண்டு விட்டுருக்கு. அதாவது ஒரு மனிதன் எவ்வளவுதான் தோல்வி போனாலும் என்னைக்கு அவ்வளவுதான் ஜெயிப்போம்னு நினைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி சோர்ந்திருந்தவங்களுக்கு இவங்க கொடுக்குற பரிசுன்னு நினைச்சுக்குவாங்க. உண்மையிலே இது பெருமை. அதாவது மனசு கஷ்டம். நம்ம டீம் போயிடுச்சுன்னா அது அப்புறம். இன்னைக்கு இருந்தாலும் நம்மளே நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இருக்க முடியுமா? ஒரு 10 பேர் ஏழைகள் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 10 பேர் கொடுத்து உதவணும்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல. அது மாதிரி ஆண்டவன் என்ன பண்ணிட்டான், நீங்க எல்லாருக்கும் போறேன்டா சாமி, இந்த பெங்களூர் தூக்கி விடுறேன்னா ஆண்டவன் ஒரு அருள்ல ஜெயிக்க போறாங்க. அது மாற்றம் கிடையாது.